Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாக்லேட் pana cotta. So வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுருங்க. ஜெலட்டின் இல்லாதவங்க அகர் அகர் கூட எடுத்துக்கலாம். இத வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். நான் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டார்க் காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா டைரி மில்க் இந்த மாதிரி என்ன சாக்லேட் வேணால் யூஸ் பண்ணலாம். அதில் ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பாதி மட்டும் கட் பண்ணி சேர்த்தா போதும். கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஈஸியாக மெல்ட் ஆகும். இந்த அளவுக்கு சாக்லேட் இருந்தால் போதும். இப்போ ஒரு சாஸ் பேனில் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப் விப்பிங் க்ரீம், 1/4 கப் பால், இது ரெண்டையும் கலந்து சேர்த்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால் வந்து பொங்கக்கூடாது, சூடாகணும். இந்த மாதிரி பால் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பும் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஜெலட்டின் இதையும் சேர்த்துக்கோங்க. ஜெலட்டின் எப்போ நம்ம யூஸ் பண்ணாலும் அதை வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு சோக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா கரையும். இப்போ ஜெலட்டின் நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜெலட்டின் எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம அந்த பாலில் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த சாக்லேட் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த சாக்லேட் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ அதை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல்லையும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன பவுல் என்ன கப் இருந்தாலும் அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. நான் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போ இந்த கப்பில் இருக்கிறத நீங்கள் டைரெக்டாகவே சர்வ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி அன்மோல்ட் பண்ணுறதா இருந்தால் சைடில் லைட்டாக டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு அன்மோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா எடுக்க வரும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே கொக்கோ பவுடர் எல்லா இடத்துலையும் லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நேரம் வெளியில் வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக மெல்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு எந்த மாதிரி லிக்விடாக இருந்ததோ அந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். கிளாஸில் இருக்கிறதுமே வந்து ரொம்பவே நல்லா செட் ஆகிருக்கு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.